திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். கொண்டானடியேனடிமை குறிக்கொள்ள கொண்டான் உயிர் பொருள் காய குழத்தினை கொண்டான் பல முற்றும் தந்தவன் கோடல கொண்டான் என ஒன்றும் கூறுகிலானே. திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 180வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கொண்டான் உடல் பொருள் காயம் என்னும் தலைப்பில் நாம் இப்பொழுது திருமந்திரத்தை பார்க்க போகிறோம். கொண்டான் அடியேன் அடிமை என்ற பாடலை இப்பொழுது பார்க்கலாம். அதாவது, நான் பக்கம் அடைந்தவுடன் என்னை தன் அடிமையாக ஏற்றுக்கொண்டு விட்டான் இறைவன். அவன் முடிவு செய்து விட்டான். அவன் என் ஆவி, பொருள், சரீர கூட்டம், கருவிகளின் கூட்டம் எல்லாவற்றையுமே தனதாக்கி கொண்டு விட்டான். என்னிடம் இருந்து எல்லாவற்றையுமே தந்த அவனே அவற்றை எடுத்துக்கொண்டு விட்டான். என்னுடையவற்றை அவன் எடுத்துக்கொண்டு விட்டான் என்று நான் சொல்ல முடியாது அல்லவா? ஏனென்றால் அவன் தானே தந்தான், அதனால் அவனே எடுத்துக்கொண்டு விட்டான். திருமூலரின் இந்த பாடல் இறைவனுக்கும், இறைவன் யார்? சிவன். ஜீவனுக்கும் ஆன்மாவிற்கும் இடையேயான ஆழமான தொடர்பையும் சரணாகதியின் உச்சநிலையும் விளக்குகிறது. அடியேன் அடிமை குறிக்கொள்கை கொண்டான் என்றால், அடியவனாகிய என்னுடைய அடிமை தன்மையை சிவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டான் என்று பொருள். கொண்டான் உயிர் பொருள் காயக்குழாத்தினை என்றால், இறைவன் என்னுடைய உயிர் பொருள், அதாவது என்னுடைய வினை பயன்கள் மற்றும் காயக்குழாத்தினை. காயக்குழாம் என்பது என்ன? இந்த உடலையும் அதன் கருவிகளையும் முழுமையாக தன்னுடைய அதாக்கி கொண்டு விட்டான். கொண்டான் பலமுற்றும் தந்தவன் கோடலால். இறைவன் இந்த உயிர், உடல் மற்றும் உலக இன்பங்கள் என அனைத்தையுமே நமக்கு கொடுத்து விட்டு பின்னர் அவற்றையும் மீண்டும் எடுத்துக்கொண்டு விட்டான். கொண்டான் என ஒன்றும் கூறுகிறேனே. ஆகையால் இறைவன் எதையோ எடுத்துக்கொண்டான் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் எல்லாமே அவனுடைய அருளால் நமக்கு கிடைத்ததுதான். நாமே உண்டாக்கி கொண்டது அல்ல. இறைவன் தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். அவருடைய அருளை அவரே மீண்டும் எடுத்துக்கொண்டு விட்டார், அவ்வளவுதான். இதன் மூலம் திருமூலர் என்ன செய்கிறார்? ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள உறவை விளக்குகிறார். ஒரு குருவின் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ இறைவனை ஒரு ஜீவனை ஆட்கொள்ளும் போது, அதாவது இறைவன் ஒரு ஜீவனை ஆட்கொள்ளும் போது அந்த ஜீவனுடைய எல்லா கர்ம வினைகளையும், பிறப்பிற்கு காரணமான உடல் பற்றுகளையும் அவன் ஏற்றுக்கொண்டு விடுகிறான். ஏற்றுக்கொண்டு அதை தன் திருவடியில் சேர்த்துக் கொள்கிறான். இதை முழுமையான சரணாகதி என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இதை ஒரு கதை மூலம் நாம் பார்க்கலாம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலர் என்ற ஒரு மாபெரும் சித்தர், நாம் இப்படி பார்க்கிறோமே, கைலாய மலையில் இருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்தார். வழியில் திருவாவூதுறை என்ற ஊரில் பசுக்கள் கூட்டமாக அழுது கொண்டிருப்பதை கண்டார். திருமூலரின் வரலாற்றை தான் பார்க்கிறோம். அப்படி விசாரிக்கையில் அந்த பசுவை மேய்த்து கொண்டிருந்த மூலன் என்ற இடையன் பாம்பு தீண்டி இருந்து விட்டான். பசுக்கள் தங்கள் அன்பிற்காக இடையனை பிரிந்து வாடுவதை கண்ட திருமூலர் அந்த பசுக்களின் துயரத்தை போக்க எண்ணினார். அப்போது திருமூலர் தனது உடலை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு தன்னுடைய யோக சக்தி இருக்கிறது அல்லவா, கூடு விட்டு கூடு பாயும் சக்தி அவருக்கு தெரியும். அதனால் அந்த சக்தியின் மூலமாக உடலுக்குள் புகுந்து, மூலனுடைய உடலுக்குள் புகுந்து மூலனாகவே உயிர்ப்பித்து எழுந்தார் அல்லவா. பசுக்கள் தங்கள் இடையனை கண்டு மகிழ்ந்தன. அதுதானே அவருக்கு வேண்டும். மாலை வந்ததும் மூலனின் வீட்டுக்கு செல்லாமல் அவர் தான் ஒரு சித்தர் என்பதை உணர்ந்து அங்குள்ள மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினார். மூலனின் மனைவி வந்து அவரை அழைத்த போது திருமூலர், உங்களுக்கு நான் கணவன் அல்ல, நான் வேறு ஒருவன் என்று கூறிவிட்டார். அப்போது மூலனின் மனைவி ஞானம், அவனுக்கு மனைவிக்கு என்ன ஆயிற்று? ஞானம் பிறந்தது. ஞானம் பிறந்து மூலனின் உடல் வழியாக வந்தவர் ஒரு மகான் என்பதை உணர்ந்து கொண்டு விட்டாள். மறுநாள் திருமூலர் தன் பழைய உடலை தேடினார். ஆனால் அது மாயமாய் மறைந்து போனது. அப்போதுதான் திருமூலருக்கு ஒரு தெளிவு பிறந்தது. இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே ஒருவருக்கு சொந்தமில்லை. மூலனின் உடலை, பசுக்களின் அன்பை, மனித உறவுகளே என அனைத்தையும் தனக்கு கொடுத்த இறைவனே இப்போது அவற்றை திரும்ப எடுத்துக்கொண்டு விட்டார் என்று அவர் நினைத்தார். இறைவன் நான் இழந்த எனது உடலையோ
அல்லது மூலனின் உடலையோ எடுத்துக்கொண்டார் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் உயிர், பொருள், உடல் என அனைத்தும் அவருக்கே உரியனவாக இருக்கிறது. எல்லாமே அவனுடையதுதான் என்ற ஆழ்ந்த தத்துவத்தை உணர்ந்த திருமூலர் இந்த பாடலை பாடினார். பிறகு அவர் திருமந்திரம் என்ற மாபெரும் நூலை எழுதினார் என்பது நாம் யாவரும் அறிந்ததே. கொண்டான் அடியேன் அடிமை குறிக்கொள்ள கொண்டான் உயிர் பொருள் காய குழாத்தினை கொண்டான் பலமுற்றும் தந்தவன் கோடலால் கொண்டான் என ஒன்றும் புரிகிலேனே. எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதுதான் நிஜம். அதாவது நமக்கு எல்லாவற்றையும் இறைவன் கொடுக்கிறார். அது நம்மை விட்டு சென்று விட்டால் அவன் எடுத்துக்கொண்டான் என்று கூற முடியாது. ஏனென்றால் அவன் கொடுத்ததை தான் எடுத்துக்கொள்கிறான். இதைத்தான் திருமூலர் இந்த பாடலில் அழகாக கருத்துள்ளதாக நமக்கு தெரிவித்திருக்கிறார். அதனால் இதை நாம் ஏற்று நாம் நன்றாக வாழ வேண்டும். திருமூலரின் அவர் என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நாம் குறிப்பாக இதே போல இருக்கும் பாடல்களை எல்லாம் நன்கு தெளிந்து அதில் அறிவில் ஏற்றி நம் உள்ளத்தில் ஏற்றி நாம் தினமும் இறைவனை பூஜை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.